எத்தனை மணிக்கு தொடங்கினீங்கள் வெட்டியிருக்க? காலையில் 6 மணிக்கு தொடங்கினாங்க. இப்போ 12 மணிக்கு கடைசி. இந்த நடு உச்சி வெயில்ல நின்று இப்படி கரை வேலை எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லை? கஷ்டம் யாருக்கு சொல்லுவோம், கஷ்டம் இல்லையு யாருக்கு சொல்லி பேரே இல்லை. எங்கள் கஷ்டம் நாங்கள் தாக்குவோம். அது ஆண்ட வந்து இதாக அதை வேணி சாப்பிட இல்லை. இல்லை இதை விற்று தான் வாழ்க்கை சாப்பிடுவோம். சாப்பிட்டு தான் பின்னாடி மூட்டை. எத்தனை பேர் நின்று நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் நின்று சேர்ந்து இந்த கரை வேலை எடுக்கிறீங்க? எல்லாருக்குமே இந்த வருமானம் பங்கிட்டு தான் போகும்? பங்கிட்டு தான் 3 போட்டு சம்மாட்டுக்கு ஒரு பங்கு, ஆக்களுக்கு 2 பங்கு. மிச்சம் 36 வரும். ஒரு கொஞ்சம் தொகை தான் உங்களுக்கு தான் வரும். அதை தான் அளவில் வச்சு அதை சாப்பிடுவோம். வேறு என்ன செய்யும்? இந்த மீனை கொண்டே நீங்கள் சமைப்பீங்களா? நாங்கள் மீன் மட்டும் காய்ச்சுவோம். இப்போ வாடியில் காய்ச்சுவோம் பட்டி. நீங்கள் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு போகலாம். நீங்கள் சாப்பிட்டு போங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆமாம். நேர்களே, இந்த கட்டைக்காடு கடற்கரை பகுதியில் கரை வேலை எடுத்திருக்கக்கூடிய திருவாளர் குணசீலன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கரை வேலை இழுக்கின்ற போது உற்சாகமாகவே எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தீர்கள். அந்த பாடல் சில சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாறிக்கொண்டிருந்தது. இந்த கரை வேலையை போட்டு இழுக்கின்ற போது என்ன பாடல் பாடுவீர்கள்? கம்பாரல் கேக்கில் ஒரு பாட்டு, வலை வரைக்கு ஒரு பாட்டு, சரவா மீன் வரைக்கு ஒரு பாட்டு, மாற்றி மாறி பாடிக்கொண்டே இருப்போம். மீன் நிறுத்துகிற போது வேறு பாட்டு, மீனை தட்டி எடுக்கிற போது வேறு பாட்டு, அப்படி மாறி மாறி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு பாட்டு. ஐயா, நீங்கள் சொல்லுகின்ற விஷயமெல்லாம் புதிதாக இருக்கிறது. மீனவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு இது தெரியும். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்கள் பல பேருக்கு இதை தெரியாது. இது பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். அந்த அருகில் இருக்கக்கூடிய கோட்டில் பகுதியில் சென்று பேசுவோம். பாருங்க. சரியா, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த பகுதியிலே கரை வேலை இழுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த கட்டைக்காடு பகுதியை சேர்ந்தவர் தான்? நான் கட்டைக்காடுனா பிறப்பிடும். 8 வயதுல இருந்து கட்டைக்காடுலேருந்து விളിக்கிட்டு அம்மா மலைக்காட்டுக்கு போயிருந்தப்ப பங்கி இருந்து காரணம் அங்கே போனதுக்கு. அப்பா பருத்துறையாள், அம்மா கட்டைக்காடு. அதாவது இடையில போய் அப்பாவுடைய அம்மாவே மலைக்காட்டில் இருந்தது. அப்படி இருந்த அப்புறம் அவையே நாங்கள் போய் அங்கே இருந்தோம். இன்றைக்கு என்னத்துக்காக இங்கே வந்து நீங்கள்? நான் அங்கே தொழில் எனக்கு கஷ்டம். அப்போ சிலவு பாடல் தொழில் கொண்டு முன்னே இங்கே மீன் படுறவையால் இந்த தம்பியாட்ட என்னுடைய அம்மா தமக்கு இந்த மகன் தான் தீவஞ்சமாட்டி. அவற்றை வழியில் தான் நான் நிற்கிறேன், தொழிலுக்கு வந்து நிற்கிறேன். நாங்கள் ஏற்கனவே கடற்கரை பகுதியிலே இந்த பாடல்களை பற்றி கேட்டிருந்தோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கயிறு இழுக்கின்ற போது என்ன பாடல் பாடுது? அதாவது வந்து அது எல்லாரும் சிலையில் வித்தியாக தான் பாடணும். வேலம்மா ஏலோ, வேலவரை ஏலோ, மற்றபடி விருத்தங்கள் சொல்லுவாங்க. அப்படி விருத்தங்கள்னு சொன்னால் அந்த ஓடியலாக இழுக்கிற கிடையாது. கொஞ்சம் அந்த பக்கம் கூடல் போட்டு போச்சுன்னா இந்த பக்கம் பின்னும் தானே, அது இழுக்கிறதுக்காக பெரிய விருத்தம் சொல்லி இருப்பாங்க. சரி, நாங்கள் ஏற்கனவே கடற்கரை பகுதியில் என்று கதைத்திருந்தோம். இந்த வலையை இழுக்கின்ற போது பாடப்படுகின்ற பாடல், இந்த கயிறை இழுக்கின்ற போது என்ன பாடல் பாடுவார்கள்? என்ன காரணம்? கயிறு இழுக்க போது அந்த பாட வேண்டிய காரணம் என்றால் அது பாடினாத்தான் தொழிலுக்கு உற்சாகம். இல்லாட்டா சும்மா பேயாமல் இருந்தால் ஒருத்தர் பேயாமல் இருந்தால் அந்த வேலை நடக்காது. அதுக்காகத்தான் நம்ப சொல்லியிருக்கிறது. பாடுங்க. ஏல வலை ஏலோ, ஓவேல் அம்மா ஓவேல் ரெண்டு பாடுவார்கள். இப்படி வலவரைக்கு பாடுவார். ஏ குட்டி நாகம்மா என் மீது கோமா, அப்படி ஒன்று பாட்டு பாடுவாங்க. பாடிக்காடுங்க, அந்த ராகத்தோட பாடிக்காடு. ஏலவலை ஏலே தண்டு ஏ குட்டி நாகம்மா அடி அப்படின்னாலே அவையும் பாடிவிடும். அவை அடிப்படையில் என் மீது கோமாண்டு பின்னணியாக. அப்படி ஏ குட்டி நாகம்மா என் மீது கோமாண்டா என்ன, அது காரணம் என்ன அப்படி பாடுவார்? அது அந்த அவையின் தொழில் செய்யக்கு அது ஒரு
பரம்பரையாக அந்த பழக்கங்கள் அப்படி தான் அந்த சரி, விலை வருகின்ற போது கயிறு முடிந்து விலை வருகின்ற போது விலை வருகின்ற போதும் அப்படி தான் பாடுவார்கள். அதில் வேறு விதமாக பாடுவார்கள். அப்படி பல விதத்தில் பாடுவார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் இப்போ சில வெல்வாங்கள் ஆரடா சண்டிய நேரில் வாடா ஏலவலை ஏலே தண்டு ஆரடா சண்டிய நேரில் வாடா பின்னணி யார் அதே மாதிரி ஆரடா சண்டிய நேரில் வாடா அப்படி பாடுறது. மற்றது அது வட்ட வட்ட நிலவரிக்க வைகுழலால் சின்ன தங்கந்தலை ஓதி கட்ட கட்ட வண்டிருந்த கணபதி விட்டுட்டோட காத்திருந்த கணபதி காப்புத்தான் என்றால் ஓடிலாம் இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு தொழிலாகத்தான் இந்த தொழில் இருக்கிறது. இந்த தொழிலில் இருக்கிறார்கள் முழுக்க அவருடைய சகோதரங்கள் அவருடைய சகோதரங்களும் சகோதரத்தின பிள்ளைகள் மச்சான் மேர மாமன் மேர பிராமக்கள். சரி, நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒரு குடும்பமாக இழுக்கின்ற போது பாடல்களையும் பாடுகிறீர்கள். இப்பொழுது மீன் தெரிந்தவுடன் கண்ணுக்கு தெரிந்தவுடன் மீன் வருகின்ற போது என்ன பாடல் பாடுவீர்கள்? அதான் வந்து மீனை கண்டாங்கண்டா இன்னும் மீன் வருகிறான்னா அது கெதியாக இழுத்தா மீனை வெளியில் போக விடாமல் நொய்தோடு இருந்தால் இப்படி நொய்தோடு இருந்தால் இதால் மீன் பெருஞ்சு வெளியில் போயிடும். அதுக்காக தான் பொருட்களுக்கு சொல்லி உச்சாமல் இழுப்பாங்க. எல்லா பாடலும் அது வாயில் என்ன வருதோ அதை பாடிக்கொண்டு வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். அதான் நம்ம இப்போ நான் சொன்னேன். இப்போ இந்த அரடா சண்டி நேரில் வாடா அதுகள் அப்படியான இதுகளை பாடுவாங்க. கொஞ்சம் குச்சாக பாடுவாங்க பாடிகளுக்கு. ஏலாடி ஏலே தண்டு ஓவேலே ஓ வேலம்மா அப்படி அந்த உச்சாமல் அந்த முழுக்காக பாட்டு பாடுவாங்க. இப்போது பிறகு விலையிலே கவ்வி இருக்கக்கூடிய மீன்களை உளுர்த்துகின்ற போது என்ன பாடல் பாடுவீர்கள்? செலவாக இருந்த மீன் தட்டி எடுக்கிற போது ஏலை தண்டி ஏலேன்னு சொல்லுவாங்க. ஏலே தண்டி ஏலை ஓ பல்லம்மா ஏலை கரவல்லையா மேலே பெருந்துயரம் மேலே நேர்களை இப்போது கரை வலை இழுத்து முடிவடைந்திருக்கின்றது. இன்றைக்கு வளமையில் காட்டிலும் கொஞ்சம் மீன் அதிகமாக இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சந்தோஷமாக அவர்களுடைய முகங்களில் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாடி சாப்பாடு வாடி உணவு என்று சொல்வார்கள். இங்கே பிடிபடக்கூடிய மீன்களை உடனே இவர்கள் சமைத்து இவர்களுடைய காலை மற்றும் மதிய உணவுகளை ஒன்றாகத்தான் இவர்கள் சேர்ந்து கூடி இவர்கள் ஒரு உறவு முறைக்கு உட்பட்டிருப்பதினாலே ஒரே இடத்திலிருந்து உண்ணப் போகின்றார்கள். அதற்கான ஆயத்த பணிகள் தான் இப்போது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? ஜெயகாந்த். ஜெயகாந்த், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன மீன் சமைக்க போகிறீங்க? கும்பலாவும் வாழை. வாழை. இன்றைக்கு பிடிபட்ட மீன்களில் கும்பலாவும் வாழையும் தான் சுவையான மீன். அப்படித்தான் மீன். ஏறத்தாழ 30க்கு மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். எல்லோருக்குமே எப்படி சமைப்பீர்கள்? ஒரு பெரிய பானையில் போட்டு சமைக்க வேண்டிய. ஒவ்வொரு தடவையும் கரை வேலை இழுக்கின்ற போது இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறும். ஒவ்வொரு நாளும் இதே செயற்பாடு தான். இன்றைக்கு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீன்களை நீங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு முன்பதாக நீங்கள் எல்லோருமே சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலே பாடசாலைக்கு போயிருப்பார்கள். அவர்களுக்கு சாப்பாடு அங்கே பழவில் இருக்குது. அம்மா இருக்குது. அதே சமைச்சு கொடுங்க. நீங்கள் கடற்கரையிலே இருந்து சாப்பிட்டு விட்டு போவீர்கள். சரி அண்ணா, நன்றி.
நேர்களே, நாங்கள் இந்த கட்டைக்காடு பகுதியை எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக படமாக்கிய போது இங்கே இருக்கக்கூடிய கரை வலை இழுத்து கொண்டிருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சினை பற்றியும் அவர்களுக்கான இன்றைக்கு வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்படுவதிலே தாமதிக்கப்படுவது குறித்தான விடயங்கள் பற்றியும் அவர்களோடு கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய தினம் அவர்களுடைய கரை வரையிலே சற்று அதிக அளவான மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது, மீன்கள் பட்டிருக்கின்றது. அதன் காரணத்தினாலே அவர்கள் வளமையாகவே இங்கே கரை வலை இழுக்கின்ற போது மதிய உணவை தயாரித்து இங்கே இருக்கக்கூடிய வாடி வீடுகளிலே அவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து உண்பது வழக்கம். இன்றைய தினம் நாங்கள் அவர்களுடைய பகுதிக்கு வந்ததன் காரணத்தினாலே வந்தோரை வரவேற்கின்ற உயரிய குணத்தோடு இவர்களும் எங்களையும் அவர்களுடைய உறவினர்கள் போல கருதி இருக்கின்றார்கள். எங்களை உணவு உண்டு விட்டு இந்த வாடியிலே சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே நாங்களும் இந்த பகுதியிலே எங்களுடைய படப்பிடிப்புகளை எல்லாம் மேற்கொண்டு விட்டு மேலே திரும்புகின்ற போது அவர்கள் மதிய வேளைக்காக அழைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது நேரம் மாலை 4 மணி ஆகிவிட்டது. இந்த நேரத்திலே தான் எங்களுடைய மதிய உணவை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். அதற்காகத்தான் இப்போது நாங்கள் இந்த வாடி வீட்டு பகுதியில் இருக்கின்றோம். எங்களை அன்போடு உபசரித்த அண்ணன்மார்களும் அம்மாமார்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து எங்களுடைய குழுவினர் இந்த சுவையான உணவை கூட இப்பொழுது வாங்குகின்றார். நேர்களே, இவ்வாறான நல்ல உள்ளங்களையும் எங்களையும் தங்களுடைய இரத்த உறவுகள் போல பாவிக்கின்ற மக்களையும் நாங்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் போன இடத்திலே எல்லாம் எங்களை வரவேற்று அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உணவு தந்து கூட உபசரித்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த உணவு தந்த மகிழ்ச்சியோடு இவர்களோடு இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி கூட இந்த வாடி வீட்டு பகுதியிலிருந்து நிறைவுக்கு வருகின்றது. இருந்த போதும் இவர்களுக்கான பிரச்சனைகளும் இன்றைக்கும் உரிய அதிகாரிகளினாலே உரிய கவனத்திலே எடுக்கப்பட்டு அவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படாத ஒரு நிலையிலே இருப்பது வருத்தம் தரக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியின் வாயிலாக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாண பகுதியிலே இருக்கின்ற கோப்பாய் பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக கோப்பாய் பகுதியிலே ஒரு வீதி ஓரத்திலே பெரிதாக வளர்ந்திருக்கக்கூடிய விளாத்தி மரத்தினுடைய அடிப்பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த காலம் தாய்நாட்டிலே நாவல் பழங்களும் விளாம்பழங்களும் அதிகமாக பழுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. விளாம்பழங்கள் மண்ணிலே விழுந்திருக்கின்றன. அவற்றிலிருந்து வரக்கூடிய வாசனையை கூட நுகரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து தான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி விரிவடைய காத்திருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக கோப்பாய் பகுதியில் இருக்கின்ற சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக பயணியுங்கள்.
நேர்களே, நாங்கள் இந்த கோப்பை பகுதியை எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக படமாக்கி கொண்டிருந்த போது ஒரு காணி பகுதியிலே அதிகளவான சிறுவர்கள் மிகுந்த பரபரப்போடு இருந்தார்கள். பெரியவர்கள் ஓரிருவரும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் விசாரித்து பார்த்தபோது இந்த பகுதியிலே மிக அபூர்வமாக ஒரு பசு மாடு 2 கன்றுகளை ஒரு பிரசவத்திலே ஈன்றிருக்கின்றது. இவ்வாறு நடப்பது மிகவும் அருமையிலும் அருமையாக இருக்கின்றது. அப்படி நடந்தாலும் கூட கன்றுகள் அல்லது அந்த தாய் மாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஆனால் இங்கே 2மே நலமாக இருக்கின்றது. அவை குறித்து தான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு உங்களை இந்த காணி பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். எங்களோடு சேர்ந்து பயணியுங்கள். நேர்களே, இந்த பகுதியிலே இந்த பசு 2 கன்றுகளை ஈன்றது. அந்த பசுவினுடைய உரிமையாளருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான சிறிய பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது. மிகுந்த ஆர்வத்தோடு அந்த பசுக்கன்றுகளை பார்ப்பதற்காக இந்த காணி பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு கூட கதைத்து பார்க்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட பகுதியில் ஒரு பசுக்கண்டு, ஒரு பசு மாடு, 2 கன்றுகளை போட்டது? ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன் ஆச்சரியமாக இருக்குது? ஒரு பசு ஒரு கன்று தான் என்றதும் இன்றும் அதுக்கு மேல் ஈன்றாது. ஆனால் இந்த பசு 2 கன்றுகளை இன்று எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது. நீர் சொல்ல, உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து இந்த பசு கன்றுகளை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி இந்த ஒரு வயிற்றுக்குள்ள 2 கன்று இருந்தது அப்படி என்ன? அவர்களும் குழப்பமாகத்தான் இருக்கிறார்கள், ஒன்றும் புரியாமல் இருக்கிறார்கள். எனக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. நீங்கள் அவ இன்றைக்கு ஏன் பள்ளிக்கூடம் போயில? இன்று கர்த்தால் என்றபடியால் பள்ளிக்கூடம் நிறுத்திவிட்டார்கள் என்றபடியால் நாங்கள் இங்கே விளையாடி கொண்டிருக்கின்றோம். அப்போதுதான் ஒரு கன்று 2 ஒரு மாடு 2 கன்றுகளை ஈன்றது என்று. அப்போ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்து அந்த கன்றுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தொட்டு தடவி பார்த்து நீங்களா? நான் ஒரு கன்றை தொட்டு தடவி பார்த்தேன். அப்போ பார்க்க எப்படி இருந்தது? அது மிகவும் பஞ்சு போல் இருந்தது. பஞ்சு போல இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் மிக லாவகமாக கதைக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பசு கன்றுகளோடு விளையாடுவதை கூட விரும்பி இருக்கின்றார்கள். அந்த கன்றுகளை தொடுவதும் பார்ப்பதுமாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் பயணிக்கலாம். நேர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் குறித்த மாட்டையும் அதனுடைய கன்றுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாட்டினுடைய பசுமாட்டினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய திருவாளத்துறை ராஜா சிவலிங்கம் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கூட கதைத்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளவு காலமாக இந்த மாடு வளர்ப்பு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது? 5 பேர் தான் எனக்கு. 5 பேரிடத்திலே எத்தனை தடவை மாடு கன்று என்று இருக்கிறது? இது 4வது ஈத்து கன்று. 4வது ஈத்து கன்று தான். இப்படி 2 கன்றுகளை போட்டிருக்கின்றது. எப்படி இதனை சினைப்படுத்தினீர்கள்? இயற்கையாக? நாம் இயற்கையா. இந்த மாட்டை எப்படி பராமரித்தீர்கள்? இது கன்று போடுவதற்கு முன்பதாக? மாடு கன்று போடுவதற்கு முன்னாடி தவிடு, வைக்கல், புண்ணாக்கு எல்லாம் பற்றி தான் பார்த்தேன். ஒரு எதிர்பாராத நிகழ்வாக 2 கன்றுகள் போட்டிருக்கிறது. என்னென்ன கன்றுகள்?
நாமங்கண்டம் பஸ்கன். ஒவ்வொரு கன்றும் தலா ஒரு நான்பங்கன்று ஒரு பசுக்கன்று போட்டிருக்கின்றது. இதை நீங்கள் தொடர்ந்து வளர்ப்பதற்காக உத்தேசித்திருக்கிறீர்களா, வேறு மாடுகளை வாங்குவதற்காக உத்தேசித்திருக்கிறீர்கள்? வளர்த்து கொண்டு தோட்டம் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? தோட்டம் இல்லை, கூலி வேலை. அதே நேரத்தில் இந்த பசு கன்றுகளை வளர்ப்பதும் உங்களுடைய ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கிறது. பொழுதுபோக்காக வச்சிருக்கோம். இந்த 5 வருடங்களிலே பால் கறந்து விற்பனை செய்திருக்கிறீர்களா? ஆமாம். எப்படி இருக்கிறது அந்த தொழில்? கண்டு எங்களை தெரியல கிடைத்தோண்டு மிச்சத்தை வைக்கிறது. இவ்வளவு காலத்திலே எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படி மாடு 2 கன்றுகளை போட்டது? 2 கன்று போட்டது நின்றது, இறந்து விட்டது கன்றுகள். ஆரோக்கியமாக இல்லை. இல்லை இல்லை, இதுதான் ஆரோக்கியமாக நிற்கிற கன்றுகள் இது. எந்த பகுதியில் அப்படி 2 கன்று போட்டது? கோயிலடியில் கன்சாமல் கோப்பாயில் தான். கோப்பா தான் வடக்குத்தான். நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோப்பாய் பகுதியிலே மிக முக்கியமான ஒரு அமைப்பை கூட நிறுவி வருகின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இருக்கின்ற சில தொழிலாளர்களுக்காகவும் அல்லது சிறிய கைத்தொழில் முயற்சியாளர்களுக்காகவும் இங்கே ஒரு கைத்தொழில் நிலையம் ஒன்றை அமைத்து வருகின்றார்கள். அவர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய கலைகளின் மூலமாக பெறக்கூடிய பிரதிபலன்களை விற்பனை செய்வதற்காகவும் இந்த நிலையம் எதிர்காலத்திலே உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றது. இப்போது இதனுடைய வேலைகள் பெரும்பாலான அளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நிலைமையிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சார்ந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோப்பாய் பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சக்கர ஆழ்வார் என்று வழங்கப்படுகின்ற கோப்பாய் கிருஷ்ணன் ஆலயத்துக்குத்தான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயம் சார்ந்த மேலதிகமான விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக பரம்பரையாக இந்த ஆலயத்தை நிர்வகித்து பூசை கர்மங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். திருவாளர் தேவராஜா, அவருடைய மகளாக இருக்கக்கூடிய நிர்மலதா, அவர்களோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை தாருங்கள். இந்த பகுதியை பற்றி சொல்லி, இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த ஆலயம் எவ்வளவு ஆண்டுகளாக இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது, அவை பற்றி சொல்லுங்கள். இது என்னென்னால் 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. இது ஒரு வேதக்கார, இந்தியாவிலேருந்து வேதக்கார ஒரு அவர் தான் கொழும்பில் வந்திருக்கையில் எங்களோட அம்மாட அக்கா கொழும்பில் இருந்தவா. அவர் அந்த வேதக்கார சவியர் தான் அவருக்கு பேர். அவர் அவர்கிட்ட தம்பியார் வருத்தமாக தெய்வல கிருஷ்ணன் கோயிலில் கொண்டு வச்சுருந்தவர். அப்போ அவருக்கு அந்த அவர் தம்பியனோட போய் நிற்க அவருக்கு அரச மரத்தில் கண்ணன் காட்சி கொடுத்தது. அதுலேருந்து அவருக்கு அருள் கிடைச்சி அப்போ அம்மாட அக்கா சுகம் இல்லாமல் இருக்க அவர்கிட்ட நோயை மாற்றி இருந்தது. பிறகு 49ஆம் ஆண்டு பிரச்சனை அங்கே கலவரம் விரைக்க அப்போ நீங்கள் கஷ்டம் தானே எங்களோட வாங்கோண்டு அவரை இங்கே கூட்டி வந்து இப்போ எங்களோட கோப்பை மத்தியில் எங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் சுமார் வச்சு கும்பிட்டு வழிபட்டு ஆக்களோட நோய்களை தீர்த்தவர், எல்லா பிரச்சனைகளையும். பிறகு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த காணியை தந்து இந்த ஆலயத்தில் நீங்கள் அமையுங்க, இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமையுங்கொண்டு அப்போ சின்னனா முதல் கண்ணெண்ட சிலை வச்சு கும்பிட்டது. பிறகு 53 என்னப்பா சக்கரம் வச்சது. அப்புறம் 58 சக்கரம் வச்சு அப்படி சின்ன அப்புறம் பரம்பரை செய்து கொண்டு அப்படியே சின்ன வளர்ச்சி அடைஞ்சது ஆலயம். அப்போ அவர் 69ஆம் ஆண்டு அவர் இதாண்டவர். அதுக்கப்புறம் அம்மாட தம்பி பழனித்துறை, அப்புறம் குடும்ப செட்டியை சேர்ந்த ஆறுமுகம் ராசம்மா, அப்புறம் ஐயம்பிள்ளை அவ பூசை செய்து கொண்டு வந்து அப்புறம் அதுக்கு பிறகு
நாங்கள் இப்போ அப்பாவோட தம்பி அழகேஸ்வரன் குடும்பம் அவன் பிள்ளைகள் நாங்கள் இப்போ அவர் தான் கூடி பூசை கர்மங்களை பார்க்கின்ற போது ஒரு மரபு ரீதியான தமிழ் மந்திரங்களை சொல்லி வழிபாடு இயற்றக்கூடிய ஒரு பூசை கர்மங்களாக இருக்கின்றது. இங்கே அந்தன பிராமணர்கள் பூசிப்பது கிடையாதா? இந்த முறை தோன்றுவதற்கு எது ஏதுவான காரணமாக இருந்தது? அதே வேறு என்னென்றால் அந்த குருநாதர் அவரை குருநாதர்னு சொல்கிறது. அவர் கிறிஸ்டியன் தானே, ஆனால் அவர் வந்து அவருக்கு அருளை கொடுத்தது. அப்போ இங்கே படிக்கிற வணக்கம் வந்து அவர் சொன்னது இங்கே எழுதி கொடுக்கக்கூடாது, நாங்கள் படித்து கொண்டு வர எங்களோட மனதிலேயே பாடமாக வரும். அப்போ இந்த வணக்கம் வந்து ஒரு புத்தகத்தில் அடித்தோ அப்படியோ ஒன்று இல்லை. அதை படிக்கிறதுல கேட 10 மட்டும்தான் புக் இருக்குது, மற்றதில் இல்லை. அப்போ எங்களோட இதாய நாங்களே படித்து கொண்டு வரோம். அப்போ அவர் இயற்றினது, அவர் தான் இயற்றி அவர்கிட்ட அருளால் கிடைச்சது. அப்போ அவர் தான் அதை சொல்லி கொண்டு வர. அப்போ அந்த முறையை நாங்கள் பின்பற்றி கொண்டு வரோம். இந்த ஆலயத்தினுடைய பெருந்திருவிழாக்கள் எந்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்றது? எந்தெந்த பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக வருகின்றார்? இது வந்து இப்போ சென்டராக இருக்குது, கோப்பை உரும்புரை எல்லாம் மெயின் இதில். இப்போ எல்லா ஊர் மக்களும் வாரது. அந்த ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி ஆண்டு தேர் காலம தேர் பின்னேரம் உரியடி உற்சவம் நடக்கிறது. அதை 10ஆம் நாளாக வச்சுக்கொண்டு ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் தான் கொடியேறி திருவிழா நடக்கிறது. பூங்காவனம் எல்லாம் விசேஷமாக எல்லாம் நடக்கிறது. இதாண்டு இந்த பெருந்திருவிழாக்களை தவிரவும் இங்கே ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய வேறு ஏதாவது சிறு திருவிழாக்கள் வைபவங்கள் இருக்குது. இப்போ தை மாதம்னா தை மாதத்துலேருந்து வந்தால் மாசி பங்குனியில் வந்து இது ஸ்ரீராமநவமி வரும். அதுக்கு விசேஷ பூசை சாமி சுற்றி நடக்கிறது. அப்புறம் சித்திரை மாதம் ஒவ்வொரு மாதம் தமிழுக்கு 2ஆம் தேதி அன்னதானம் இங்கே நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் அன்னதானம். சித்திரை மாதம் 2ஆம் தேதி தான் இந்த ஆலயம் உற்பத்தியானது. இந்த ஆலயத்தை சக்கரத்தை வச்சது. அப்போ அந்த 2ஆம் தேதி பூசை அது அந்த சித்திரை மாதம் அன்றைக்கும் விசேஷமாக நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் இருக்குது. அப்புறம் அங்கால சித்திரை மாதம் அட்சய தேதியை அது நடக்கிறது. அப்புறம் வந்து ஆடி மாதம் வெள்ளக்ஷ்மி பூசை, பிறகு திருவிழா, அப்புறம் திருவிழா முடிய புரட்டாச்சனி கும்பபூசை 9 நாளும் 10 நாளும் விசேஷமாக நடக்கிறது. நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோப்பாய் பகுதியை எடுத்துக்கொண்டால் நகரம் சார்ந்த பகுதியையும் கிராமியம் சூழ்ந்த பகுதியையும் தன்னகத்தை ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு தோட்டப்பரப்பிலே ஒரு வீடு அமைந்திருக்கின்றது. அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதையினுடைய 2 மருங்கிலும் கிழுவம் தடிகளை கதியாலாக பயன்படுத்தி வேலி அமைத்திருக்கின்றார்கள். அவை உயர வளர்ந்து குடை பிடித்ததைப் போல ஒரு இனிமையான குளிர்மையை இந்த இடத்திலே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை கூட நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இருக்கின்ற சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே. வணக்கம் தாய்நாடு. இணை அனுசரணை, நம்பிக்கையான சேவைக்கு ஆக்சிடென்ட் கர்ட்டசி, தரமான சுவையான உணவுக்கு ஜே பிராண்ட் ஃபுட் ப்ராடக்ட். உங்கள் கொண்டாட்டங்களுக்கு கேக் வகைகள் தயாரிக்க எண்ணும் ஒவ்வொரு வேளையிலும் நிறையுங்கள் ஹாட் பிரெட். சிற்றுண்டிகள், கேக் என்பன எப்பொழுதும் நீங்கள் ருசிக்கலாம். பிறந்த நாள், திருமணம் என்பனவற்றுக்கு நீங்கள் விரும்பும் விதத்தில் கவர்ச்சிகரமான கேக் வகைகள் உடனுக்குடன் தயார் செய்து வழங்குகின்றார்கள். இது போன்ற கேக் உங்களுக்கும் தேவையா? தாமதம் வேண்டாம், விஜயம் செய்யுங்கள். ஹாட் பிரெட் 208 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10. Welcome to Croydon Metropolitan College. தமிழர்களினால் நடாத்தப்படும் உயர் வகுப்பு மாணவர்களுக்கான தனியார் கல்லூரி. Full-time courses for GCSE, A-levels, extra tuitions for 10+, Year 7, 8, 9 GCSE, AS and A2 level students. தினமும் மாலை வேளைகளிலும் வார இறுதி நாட்களிலும் வகுப்புகள் சிறந்த ஆசிரியர்கள் மூலம் நடாத்தப்படுகின்றன.
தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் வழங்கும் ராக சங்கமம் செவரோனில் அக்டோபர் 28, 29 தேதிகளில் கர்நாடக இசை, திரை இசை, பாடல் போட்டிகள், ஈழத் தமிழ் விழி கௌரவிப்பு. கலாவித்தகர் தவநாதன் ராபர்ட், சாய் தர்சன் கண்ணன் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொள்கின்றார்கள். வீதியில் வாகனத்தோடு வாகனம் மோதியதில் உங்கள் வாகனம் சேதமாகிவிட்டது என்று கவலைப்படுகிறீர்களா? உங்கள் வாகனத்தை மீண்டும் புதிதாய் வடிவமைத்து தருவதில் வல்லவர்கள் ஆ-டே டிஸ்ட்ரிபியூஷன். நீண்டகால அனுபவம் பெற்ற தொழிலாளர்களின் கைவண்ணத்தில் ஆ-டே டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாவிதமான காப்புறுதிகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆ-டே டிஸ்ட்ரிபியூஷன், காஸ்லேக் கணேஷ். வாகன விபத்தா? மாற்று வாகனம் தேவையா? நஷ்டஈடு பெற்றுத் தர வேண்டுமா? அனைத்திற்கும் இன்றைய நாடுங்கள் ஆக்சிடென்ட் கர்ட்டசி. உங்களது விபத்து எவ்வாறு நடந்தது என்பதனை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திற்கு அறிவித்து உங்களுக்கு பிடித்த வாகன உற்பத்தியாளர்களிடம் வாகனத்தை திருத்தி உங்களுக்கு விபத்து ஏற்பட்ட வீண் செலவினங்களை மீள பெற்றுத் தருவது, விபத்து நடந்த இடத்திலிருந்து வாகனத்தை அப்புறப்படுத்தி இலவசமாக எவ்வித முகவர் கட்டணமும் இல்லாமல் பெற்றுக் கொடுக்கும் ஒரே நிறுவனம் ஆக்சிடென்ட் கர்ட்டசி. 142 பினரோட் ஹாரோ, பீச் ஃபீல் ஹவுஸ், செஷயர். வெம்பலியில் ஓர் புதிய உதயம். வெல்கம் ஜுவல்லரி மற்றும் தங்க வேலை தளம். பரம்பரை பொன் வேலைகளை செய்யும் குமார் பக்தர் அவர்களின் நேர்த்தியான கைவண்ணத்தில் பக்தி சூழலில் சகல தங்க ஆபரணங்களும் செய்யப்படும். பொன்னுருக்குதல், தாலிக்கொடி செய்தல், காது குத்துதல், அத்துடன் உங்கள் பழைய நகைகளை உருக்கி புதுப்பொலிவுடன் செய்து தரப்படும். வெல்கம் ஜுவல்லரி அண்ட் ஒர்க் ஷாப், 29 to 33 Ealing Road, Wembley, H04YT.